பாப்போம். இங்க என்ன சத்தம்? மைக்கேல் எந்திரி. நீ சொல்லி தரணும்னு. ஆட்டு ஆட்டு. எதுகைனா என்ன சொல்லு பாப்பா. டேய் அப்படின்னா என்னதுல சீக்கிரம் சொல்லு, எல்லாம் விட மாட்டா. இங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? நான் உன்கிட்ட தானே கொஸ்டின் கேட்டேன். ஆன்சர் என்ன சொல்லு பாப்போம். டி ஜோவிகா ஏதாவது சொல்லி தட்டி, பாவமாக இருக்கு, நட்டமாகவே நின்றுட்டுருக்கான். எதுகைனா சீக்கிரம் சொல்லித்தோடு. ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவதுன்னு சொல்லு. ரெண்டாவதா? சரி சரி. இல்லை, ரெண்டாவது எழுத்து சேமாக இருக்கணும்னு சொல்லு. தெரியும் டீச்சர். இருங்க. எதுகைனா ரெண்டாவது எழுத்து வந்து சேமா இருக்கும். கரெக்டா? ரெண்டாவது எழுத்துனா எதுல சேமா இருக்கும்? எதுலனா எப்படி சொல்ல, எல்லாத்துலயும் சேமா இருக்கும் போல. எப்படி கரெக்டா சொல்லிட்டேனா? ஐயோ ஐயோ, எனக்கு சிரிக்கவா இல்லை உன் மேலே கோபப்படவான்னு தெரியல. ஏன் டீச்சர் சிரிப்பு இருந்தால் சிரிச்சிருங்க, சிரிச்சா நல்லது தானே. நீ என்னடானா எனக்கே கிளாஸ் எடுக்க. ஓ அப்ப அந்த அளவுக்கு நான் சொல்லி தரேனா? சரி சரி, ஜோக்ஸ் அப்பாட், ஒழுங்கா சொல்லு. அதான் சொல்லியாச்சுல டீச்சர், மறுபடியும் என்னத்த சொல்லணும்? என்னத்த சொன்ன? ரெண்டாவது எழுத்து சேமா வரும்னு. எதுல சேமா வரும்னு நான் கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணாம நிக்கா. எதுல சேமா வரும் சொல்லு. எதுல சேமா வரப்போகுது? தமிழ் புக்கில் தான் வரும், வேற. அடி வாங்க போறா, ஒழுங்கா சொல்லு. எதுகைனா என்ன? டீசாம் ஜோவிகாட்ட இன்னும் ஒருக்கா கேட்டு தெளிவாக சொல்லித்தா. இதை நான் என்ன சொன்னாலும் தப்பு தப்புனுங்க சிறையா இருக்கு. சரி இங்க என்ன பேச்சு வண்டி கிடக்கு? முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் இடம் மாற்றி வைக்கணும். இடம் மாற்றி வச்சிட்டா மட்டும் அப்படியே நாங்கள் வந்து உருப்பிட்ருவோம். கரெக்டாக சொன்னமாக்கா. ஐயோ ஐயோ, அதுக்கு நம்மளை பற்றி என்னன்னு தெரியல. ஜோவிகா ஒழுங்கா சொல்லி தட்டி, இது சும்மா கத்திக்கிட்டே கிடக்கு, சொல்லு சொல்லுன்னு. ஒரே ஒரு கதை சொல்லுவேன், சும்மா சும்மா என்கிட்ட வந்து நச்சரிச்சிட்டு இருக்க கூடாது, கேட்டுதா? சரி சரி சொல்லு ஃபர்ஸ்ட். சாம் என்ன கேட்டியா? உனக்கு தான் கேட்டுட்டு இருக்கேன், இரு வாரேன். என்னாச்சு, சீக்கிரம் சொல்லு. அந்த சொல்றேன் டீச்சர். ஐயோ இவ வேற விட மாட்டேக்கால. பேசாம கவனிச்சுருக்கலாம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, சரியா? அது வந்து பாட்டில், நம்ம தமிழ் புக்கில் செய்யுள் பாட்டுன்னு வரும்ல, அந்த மாதிரி பாட்டில் ஒரு சென்டென்ஸாவோ இல்லைன்னா அந்த வார்த்தைகளாவோ அடியோ சீரோ அப்படின்னு சொல்லு, சரியா? அதில் வந்து ரெண்டாவது எழுத்து வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுகையாம். சீக்கிரம் சொல்லிட்டு உட்காரல. பாட்டுல ரெண்டாவது எழுத்து அப்படிதானா? சரி சரி சொல்லிடுறேன் டீச்சர். சொல்லேன், ஒழுங்கா கவனிங்க. கவனிங்கள? சொல்லு. இல்லை டீச்சர், ஒழுங்கா கவனிங்கன்னு சொன்னேன். அப்படியாமா? சரி சரி, நீங்க சொல்லுங்க, நாங்க கவனிச்சிடறோம். சரி சரி சொல்லேன். பல்ல காட்டாம சொல்லல. டீச்சர் எதுகைனா ஒரு பாட்டில் ரெண்டாவது லைனு, ஐயோ லைன் இல்லை ஏதோ சொன்னானே, ரெண்டாவது எழுத்து சேமா இருந்துச்சுன்னா அது வந்து எதுகை, சரியா? எதுகை வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஐயோ சென்டென்ஸாக எப்படி சொல்லுது? அது வந்து இப்போ செய்யுள் பாட்டு எடுத்துக்கோங்க, தமிழ் புக்கில் கொடுத்துருப்பான். அதில் ஒரு பாட்டில் அந்த ஒழுங்காவே ஒரு பாட்டில் முதல் லைனோ இல்லை ரெண்டாவது லைனோ, சரியா? அதில் வந்து வார்த்தைகளில் ரெண்டாவது எழுத்து, கரெக்டா? அதுதான் வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? எப்படியோ சொல்லிட்டேன்ல, என்ன சொல்ல போதோ?